இதுக்கு முன்னாடி வந்த எபிசோட்ஸ்லயே நம்ம பார்த்துருப்போம். நம்ம எஸ்.ஏ. ராஜா அகெயின்ஸ்ட் மினிஸ்டர் அப்படிங்கிற மாரி ஒரு பெரிய இஷ்யூ போய்க்கிட்டு இருக்கும். மினிஸ்டரோட பையன் வந்து நெறையா தப்பு பண்ணி, அத நம்ம ராஜா புடிச்சு, பட் அதுலேருந்து எப்படியோ அவர் எஸ்கேப் ஆகி, அதனால ராஜாக்கு ஏற்பட்ட இம்பாக்ட் அப்படின்னு எல்லாத்தையுமே நமக்கு ஆல்ரெடி டீட்டெயில்டா காட்டியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா எஸ்.ஐ. ராஜா வந்து மினிஸ்டரோட பையன ஏதோ ஒரு டைம்ல புடிப்பார் அப்படிங்கிற அளவுக்கு வந்து தெரிஞ்சுது. பட் அத இவ்ளோ சீக்கிரமா வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஸோ இது ரொம்ப குயிக்கா ப்ரோக்ரஸ் ஆகுறது ஒரு வகையில நல்லாதாங்க இருக்கு. சரி, ஓகே, இந்த 4 எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாமா? நம்ம முரளி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெறைய கடன்காரங்கள் வந்து தொரத்துறது, அண்ட் இவர் வந்து தப்பிச்சு ஓடுறது. ஸோ அதே மாரி ஒருத்தர்ட்டருந்து இவர் ஓடி ஸ்டேஷனுக்கு போறாரு. சரி, வண்டி இல்லையா உன்ட்ட, ஏன் ஓடி வரேன்னு சொல்லிட்டு நம்ம ராஜா வந்து அங்க நெறைய வண்டிய சீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இல்ல அந்த மாதிரி ஏதோ இருக்கும் இல்லையா போலீஸ் ஸ்டேஷன்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இதுலேருந்து ஒரு சாவி எடுத்துக்கோ, இந்த வண்டிய யூஸ் பண்ணிக்கோன்னு அவர் சொல்றாரு. அது வரைக்கும் ஓகேங்க. நம்ம முரளி பார்த்தீங்கன்னா, என்ட்ட லைசென்ஸ் இல்லையே அப்படின்னுவாரு. அதனால என்ன பிரச்சனை, நீ எடுத்து யூஸ் பண்ணு. ஒரு போலீஸ்காரன இன்னொரு போலீஸ்காரன் ஏன் செக் பண்ண போறான் அப்படின்னு வேற ஒரு லாஜிக்க சொல்லுவாரு. ஸோ இந்த சீன வச்சது வந்து நான் தப்பு அப்படின்னு ஃபீல் பண்ணல. பட் அத வந்து எஸ்.ஐ. ராஜா சொன்னது தான் வந்து எனக்கு ஒரு மாரி வந்து கான்ட்ரடிக்டரியா ஃபீல் ஆச்சு. அவரோட கேரக்டரைசேஷன் படி பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ரொம்ப நேர்மையான ஒரு ஆஃபீசர். ஆனா முரளி விஷயத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. அவர் இன்ஃபாக்ட் கான்ஸ்டபிள் ஆக்கி உள்ள கொண்டு வந்ததுலருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோர்ஜரி வேல தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த எஸ்.ஐ. ராஜாவ வந்து ஒரு 2 எக்ஸ்ட்ரீமா காட்டுற மாரி இருக்குது. அண்ட் எஸ்.ஐ. ராஜா அண்ட் முரளி அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி அழகா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ராஜா வந்து பயங்கர ஒரு சிடுமூஞ்சி மாரி அப்படியே மூஞ்ச உர்ருன்னே வச்சுக்கிட்டு, சிரிக்காம இதே மாரி தான் எல்லார்ட்டயும் பேசிட்டு இருப்பாரு. ஆனா அவருக்கு வந்து முரளி மேல மட்டும் ஒரு சாஃப்ட் கார்னர். என்னதான் முரளி வந்து இவர இறங்கி கலாய்ச்சாலும், என்ன பண்ணாலும் இவர் சிரிக்க மாட்டாரு. பட் அட் த சேம் டைம் கோவமும் பட மாட்டாரு. அவர் உள்ளுக்குள்ள அத வந்து என்ஜாய் பண்றாரு அப்படிங்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த எபிசோட்லயும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கடன்காரன் வந்து நேரா போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்கலான்னு வந்துட்டு, கடைசியில ராஜாவே வந்து இந்தா எவ்வளோ காசு குடுக்கணும்? 15,000 இந்தா வச்சுக்கோ அப்படிங்கிற மாரி குடுத்து அனுப்பிடுறாரு இல்லையா? ஸோ அந்த டைம் வந்து முரளி வந்துட்டு, ஐயோ! 5,000 தான் குடுக்கணும். நீங்க என்ன 15,000 குடுத்துருக்கீங்க. போலீஸ்காரனையே வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாரி கொஞ்ச நேரம் கலாய்ச்சிருப்பாரு. ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். ஜென்ரலா இது மாரி ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்க வராங்க அப்படின்னா, இதில எப்படி காட்டியிருப்பாங்க? நம்ம முனியாண்டி இருப்பாரு. அவரு தான் ரைட்டரு. ஸோ அவர்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட்ட குடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாரி தான் எப்பவுமே போயிட்டுருக்கும். ஆனா இந்த விஷயத்தில மட்டும் பார்த்தீங்கன்னா, அவரு நேரா வந்து நம்ம எஸ்ஐட்டயே கம்ப்ளைண்ட் குடுத்துருவாரு. அது எப்படிங்க அப்படிங்கிறது தான் எனக்கு புரியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம லலிதாங்க. ஸோ அவங்கள பத்தின ஸ்டோரி வந்து இதுவரைக்கும் பெருசா அவங்க காட்டியிருக்க மாட்டாங்க இல்லையா? அது அவங்க அம்மா இல்ல, எனக்கு அப்பா மட்டும் தான் இருக்கிறாங்க. அதுவும் ஒரு 3 வருஷமா ஆச்சு நாங்க பேசி. ஏன்னா அவரு மன்னிக்கவே முடியாத ஒரு தப்ப பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாரி கரெக்ட்டா அவங்க அப்பாவ பத்தி ஒரு சீன் ஓப்பன் பண்ணாங்க. அப்ப கூட வந்து சரி, ஓகே, அவங்க ஃபேமிலிய பத்தி ஸ்டார்ட் பண்றாங்க. அப்பா இருக்கிறாங்க. அவ்வளோதான் நான் யோசிச்சேன். பட் அந்த அப்பா யாருன்னு அதுக்கப்புறம் ரிவீல் பண்ணாங்க பாருங்க. அங்க தான் நான் ஷாக் ஆயிட்டேன். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமிஷனர் முத்துப்பாண்டி ஒருத்தர் இருப்பார் தெரியுமா? மினிஸ்டர் பையன வந்து ரிலீஸ் பண்ணிரு, விட்டுரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கரப்ட் போலீஸ் ஆஃபீசர் மாரி வந்து அவர காட்டியிருப்பாங்க. அவரையுமே வந்து அந்த கரப்ட்டான ஒரு போலீஸ் ஆஃபீசர் அப்படின்னு சொல்றத விட, மினிஸ்டர் சொல்றத இவர் கேட்டு தான் ஆகணும். எனக்குமே விருப்பம் இல்ல, வேற வழி இல்ல, நான் பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் தான் அவருக்கு காட்டுறாங்க. நம்ம லலிதா பார்த்தீங்கன்னா, அவங்க ஆஃபீஸ் செட் பண்றதுக்கு ஒரு இடம் ஒண்ணு கிடைச்சிருக்கும். அப்பவே நான் யோசிச்சேன், என்னடா இவ்ளோ கம்மி ரெண்ட் கிடைக்குதுன்னு. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இறக்கிக்கிட்டு இருந்தாங்க. திங்ஸ் எல்லாமா ஓனர் வந்து குடுக்குறாரு. யார் இந்த ஓனர்? இப்படி ஒரு தெய்வம் மாரி ஒரு ஓனர் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து இத வந்து எல்லாத்தையுமே அவங்க பொண்ணுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு தெரியாம அப்படிங்கிற மாரி காட்டுனாங்க. ஸோ இந்த முத்துப்பாண்டின்றவர் வந்து நல்லவரா, கெட்டவரா அப்படிங்கிற மாரியான ஒரு கன்ஃப்யூஸ் ஸ்டேட் தான் இருக்குது இப்போ. ஸோ இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கேஸ் ஹேண்டில் பண்ற மாரி காட்டியிருப்பாங்க. மொத கேஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ட்ரிப் வராங்க. அதுல ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற மாரி ஒரு கேஸ் ஒண்ணு வருது. ஸோ அத அவங்க ஹேண்டில் பண்ணதெல்லாம் வந்து நமக்கு பெருசா காட்டியிருக்க மாட்டாங்க. இன்வெஸ்டிகேஷன் லெவலுக்கு கூட போயிருக்காது. ஏன்னா நம்ம எஸ்.ஏ. ராஜா பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்த இடத்திலேயே கண்டுபிடிச்சிட்ட மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. ஒரு பாயிண்ட் ரொம்ப வேலிடான பாயிண்ட்டா இருந்திருக்கும். என்னன்னா, ரிட்டர்ன் டிக்கெட் வந்து ஒருத்தனுக்கு தான் இவன் போட்டிருக்கிறான். வரப்போ 2 பேரா வந்திருக்காங்க. ஸோ இதுலயே வந்து அவருக்கு ஒரு மெயின் டவுட் வருது. ஆனா அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவ போய் செக் பண்ணி, அவன் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து நெறைய லைக்ஸ் போட்டுட்டே இருக்கான்னு சொல்லி, அந்த பொண்ணு இன்னொரு பையனோட ஃபோட்டோ போட்டிருக்கு. அந்த பையன் தான் இந்த செத்துப்போன ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு லிங்க போட்டிருப்பாரு. பட் நம்ம பார்க்குறப்போ அத கொஞ்சம் இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா பிரசன்ட் பண்ணியிருக்கலாமோ, அந்த கேஸ் அவங்க வொர்க் பண்ணத வந்து இப்படி ஒரு 2 லைன்ல வந்து சொல்லாம, அத காட்டியிருந்தா இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. நெக்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா, ஆம்புலன்ஸ்ல வந்து நெறைய பணம் மாட்ற மாரி காட்டுறாங்க. அண்ட் கரெக்ட்டா அத வந்து மினிஸ்டரோட லிங்க் பண்ணிட்டாங்க. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, சரி மறுபடியும் மினிஸ்டர் உள்ள லிங்க் ஆகுறாரு. இது சும்மா ராஜா வெர்சஸ் மினிஸ்டர் ஒரு கிளாஷா தான் இருக்கும் அப்படின்னு நெனச்சேன். ஆனா, இந்த கேஸ அப்படியே ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போய், அவங்க பையன வந்து அந்த இதுக்கு முன்னாடி அவ பொண்ணு விஷயத்துல அவர் பண்ணி, மாட்டி தப்பிச்சாரு தெரியுமா? அதுல வந்து திரும்பவும் அவர லாக் பண்ணி அரெஸ்ட் பண்ணி போற மாரி காட்டுனது வந்து சூப்பரா இருந்தது. அது எல்லாமே நல்லா இருந்தது. அந்த பிளானிங் எல்லாமே சூப்பரா வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஆனா, இதுல எனக்கு ஒரே ஒரு டவுட் தாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா, கார் ஓட்டிட்டு வரப்போ ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். ஆனா அதே மாரி கார் அதுவா அவரே போய் முட்டிட்டு அது ஆக்சிடென்ட் ஆன மாரி காட்டியிருப்பாங்க.
ராஜா வந்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் வச்சிருப்பாரு. ஆனா வெளிய இத சொல்லாதீங்க. கான்ஃபிடென்ஷியலா இருக்கட்டும். அப்படிங்கிற மாரி சொல்லி அவர அங்க வச்சுட்டு இவரு எல்லா வேலையும் பார்ப்பாரு இல்லையா? அவங்க மினிஸ்டருக்கு வந்து பையன் இங்க தான் இருக்கான் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் போவும். மினிஸ்டர் வந்து பையன பார்ப்பாரு. பார்த்த உடனே இவரு வந்து எஸ்ஐ ராஜா தான் இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்றப்போ, அந்த பையனுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி தான். ஏன்னா அவரு வந்து அன்னைக்கு அவரா தான் போய் ஆக்சிடென்ட் பண்ணாரு. அதுக்கும் ராஜாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ராஜா வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருப்பாரு. அண்ட் இவரு ஃபுல்லாவே அன்கான்ஷியஸா இருந்த மாரி தான் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இவரு ராஜாவ பார்க்கறதுக்கு கூட வாய்ப்பில்ல. ஸோ எப்படி வந்து இவருக்கு தெரிஞ்சது ராஜா தான் இதெல்லாம் பண்ணாருன்னா, அது எதனால அப்படி சொன்னாரு அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி இருந்தது. மேபி வந்து அவர் எந்திரிச்சு டாக்டர் எல்லாத்தையும் அவர்ட்ட சொல்ட்டாரு அப்படிங்கிற மாரி நம்மளே நெனச்சுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த ஆம்புலன்ஸ் கேஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம அர்த்தனா வந்து கமிஷனர்ட்ட வந்து எதுவும் சொல்லாம அத பைபாஸ் பண்ணி நேரா மீடியா கிட்ட சொல்ற மாரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கும் கமிஷனருக்கும் இருக்க கான்வர்சேஷன்லாம் ரொம்ப நல்லாருக்கும். "என்னாச்சு? ஏன் வந்து என்கிட்ட சொல்லல?" அப்படின்னு கேட்கிறப்போ, "உங்ககிட்ட சொன்னா நெறைய தப்பான விஷயம்லாம் நடக்குது சார். அதான் நான் நேரா வந்து பிரஸ்ட்டே போயிட்டேன்" அப்படின்னுவாங்க. சரி பிரஸ் மீட்ட ஸ்டாப் பண்ணுனா, "அதெல்லாம் முடியாது. ஐம் சாரி" அப்படின்ட்டு அவங்க கட் பண்ணதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நேரா வந்து பேசுறப்போ கூட பார்த்தீங்கன்னா, "என் வேலைய நான் கரெக்ட்டா பண்ணதுக்கே நீங்க வந்து என்ட்ட ஒழுங்கா பண்ணலன்னு சொல்றீங்களே, இது எனக்கு எந்த அளவுக்கு வலிக்குதுன்னு இப்ப தான் எனக்கு புரியுது. நான் ஒரு வாட்டியும் ராஜாட்ட இந்த மாரி சொல்றேனே, அவருக்கு எப்படி இருந்திருக்கும்?" அப்படிங்கிற மாரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அண்ட் கடைசியா பார்த்தீங்கன்னா, மினிஸ்டரோட பையன ராஜா அரெஸ்ட் பண்ணிட்டு போறப்போ, அந்த இடத்துல மினிஸ்டர் வந்து தடுப்பாரு. ஸோ அந்த இடத்துல ஒரு சூப்பரான மேட்டர் சொல்லுவாரு. "அத்தன பொண்ணுங்க வாழ்க்கைய கெடுத்தாரே, அந்த டைம் இந்த மாரி நீங்க தடுத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஒண்ணு நடந்திருக்காது" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதெல்லாமே வந்து சூப்பரா இருந்ததுங்க. அண்ட் அன்எக்ஸ்பெக்டடா பார்த்தீங்கன்னா, நம்ம மினிஸ்டரையே வந்து தூக்கிருவாங்க. ஏன்னா வந்து நியூஸ் வந்து ஃபுல்லா மீடியா எல்லா இடத்துலயும் போயிருச்சு அப்படிங்கிறனால, அந்த கட்சியிலேருந்து இவர மினிஸ்டர் பதவியிலேருந்தே வந்து இவர தூக்கிர்றாங்க. ஸோ இப்போ என்னன்னா, இவரு இன்னமுமே வெறியாகி உட்கார்ந்துருக்காரு. அதாவது என்னோட பதவி, என் பணம், என் பையன தூக்கி ஜெயில்ல போட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து இவன் பண்ணிட்டான். ஸோ இவன ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாரியான அந்த வெறி வந்து இவருக்கு ஏறியிருக்கு. ஸோ என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச அவர்கிட்ட இப்போ எதுவுமே கிடையாது. பவரும் கிடையாது, பணமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ எப்படி வந்து இவர் அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அவ்வளோதாங்க இந்த 4 எபிசோட்ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.